Hi everyone. Today's topic is monograph in Indian Pharmacopoeia gives the following informations. Okay, the following information வந்து Indian Pharmacopoeia கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நம்ம monograph அப்படின்னு சொல்கிறோம். This topic is most important one. So all the pharmacy students know about this topic. Okay, so let's go to the topic. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மோனோகிராஃபில் வந்து என்னென்ன டாபிக் வந்து அதில் ஹெட்டிங்ஸ் நம்ம படிப்போம் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்த்தோம். தி டைட்டில் ஆஃப் த மோனோகிராஃப். ஓகே, இந்த மோனோகிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒன் இஸ் சினானிம், அதோட காமன் நேம் கொடுத்துருப்பாங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ஃபார்முலா ஆர் மாலிகுலர் வெயிட் விச் இஸ் ஐயூபேக் நேம். ஃபோர்த் ஒன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஃபிஃப்த் ஒன் டிஸ்கிரிப்ஷன். சிக்ஸ்த் ஒன் சால்யூபிலிட்டி. செவன்த் ஒன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் டெஸ்ட் ஃபார் பியூரிட்டி அண்ட் மெத்தட் ஆஃப் எஸ்ஸேஸ். லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்டோரேஜ். ஓகே, இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து மோனோகிராஃபில் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். Indian Pharmacopoeia gives the following informations. Okay, these are the following title, synonyms, chemical formulas and test for purity, solubility, these and all. Okay, so let's go to the topic. First of all, you want to know about what is monograph. Okay, monograph அப்படினா என்ன? Monograph are the written study material of any subject. Okay, first வந்து இந்தியன் ஃபார்மகோபியாவில் வந்து இந்த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மோனோகிராஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்னால எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது. இப்போ ஒரு ட்ரக் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட காமன் நேம், அதோட கெமிக்கல் நேம், அதோட ஸ்டாண்டர்டு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து மோனோகிராஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைட்டில் ஆஃப் தி மோனோகிராஃப். இன் டைட்டில் ஆஃப் த மோனோகிராஃப் the main name of the substance. Okay, அதோட நேம் வந்து தான் வந்து டைட்டில் இருக்கும். ஓகே, தென் இன்டர்நேஷ்னல் நான் ப்ராப்பர்ட்டி நேம் அப்ரூவ்ட் பை தி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து டைட்டில் ஆஃப் தி மோனோகிராஃப். செகண்ட் ஒன் இஸ் the pharmaceutical substanceோட நேம். இட் இஸ் தி மெயின் டைட்டில். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் சப்சிடரி ஆர் அப்ரிவியேட்டட் டைட்டில் ஆர் சினானிம். அதோட காமன் நேம் நம்ம கொடுக்கணும். காமன் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இஃப் எனி ஏதாவது ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸ், ஒரு ஃபார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்ஸோட காமன் நேமு. தேர்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். இப்போ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஐயூபேக் நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. தென் ஆல்சோ மாலிகுலர் வெயிட், அதோட சப்ஸ்டன்ஸோட மாலிகுலர் வெயிட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த மோனோகிராஃபில் கண்டெயின் ஆகிருக்கும். மோனோகிராஃப் அப்படிங்கிறது ஒரு புக். ஓகே, அதில் வந்து இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸோட காமன் நேமு, அதோட கெமிக்கல் ஃபார்முலா, கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அதோட டைட்டில் எல்லாமே வந்து அதில் அடங்கியிருக்கும். தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு என்ன இதாகும் அப்படின்னா, இப்போது ஒரு ட்ரக்கோட ஸ்டாண்டர்ட் பியூரிட்டி என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ப்ரிஸ்கிரைப் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பியூரிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் பைகார்பனேட் நம்ம எடுக்கும்போது இந்தியன் ஃபார்மகோபியா இதில் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 99.0க்குள்ளே இருக்கணும். ஓகே, இல்லை 100.5க்கு மேலே போகக்கூடாது. இந்த மாதிரி சோடியம் பைகார்பனேட் சப்ஸ்டன்ஸுக்கு, இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ப்ரிஸ்கிரைப் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் purity and strength. Okay, next one description. In physical form of material includes அதோட color, texture, hygroscopic order, if readily apparent or any substance. அதோட description எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதோட கலரு, ஆர்டரு, அப்புறம் வந்து அது இட் இஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆர் நாட், அதோட டெக்ஸ்சர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது டைட்டில், காமன் நேம் ஆர் சினானிம். தேர்ட் ஒன் கெமிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஃபோர்த் ஒன் ஸ்டாண்டர்ட். ஃபிஃப்த் ஒன் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனுக்கு அதர் நேம் பார்த்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஏ ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக். அதோட இப்போ ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் எல்லாம் தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த சிக்ஸ்த் ஒன் இஸ் சால்யூபிலிட்டி. ஓகே, சால்யூபிலிட்டி அப்படிங்க எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஒரு ட்ரக் சப்ஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் அ வெரி சால்யூபிள், இல்லை சால்யூபிளா, இல்லை வீக்லி சால்யூபிளா, இல்லை ஸ்பேரிங்லி சால்யூபிளா, இல்லை ஸ்லைட்லி சால்யூபிளா அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து சால்யூபிலிட்டியில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபிகேஷன். இட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட். ஓகே, அட்லீஸ்ட் 2 or 3 ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் ஸ்டார்டிங் வித் ஃபிசிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் டெஸ்ட் அண்ட் எண்டிங் வித் ஜென்ரல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இஸ் கிவன். ஓகே, இப்போ வந்து இது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து எடுப்போம். இட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ். ஓகே, டேனின்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் டேனின்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் கிளைகோசைட்ஸ், அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து நம்ம எடுப்போம். தென் வந்து டெஸ்ட் ஃபார் பியூரிட்டி. ஓகே, திஸ் டெஸ்ட் இன்க்ளூட் மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், வெயிட் பர் ml, லிமிட் டெஸ்ட் ஃபார் குளோரைடு, lead and arsenic, specific optical rotation, sulfated as, loss on drying, இது எல்லாமே வந்து test for purity. ஓகே,
pH of the solution etc. இது may applicable for the substances. Question in 2 marksல வந்து கொஷின் கேட்பாங்க. டெஸ்ட் ஃபார் பியூரிட்டிக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம எல்லாமே எழுதலாம். மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், வெயிட் பர் எம்எல், லிமிட் டெஸ்ட் ஃபார் குளோரைட், லெட் அண்ட் ஆர்சனிக், இது எல்லாமே வந்து பியூரிட்டிக்காக எடுக்கக்கூடிய டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட் ஆஃப் அசேஸ். த டேர்ம் அசேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த pharmacopoeia, quantitative determinations of principal ingredients of the official substance and of their preparations. ஓகே, மெத்தட் ஆஃப் அசே டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. ஓகே, அசே வந்து கண்டுபிடிப்பாங்க ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும். Then last one வந்து storages. Prescribe some conditions for the storage of some official substances which are likely to deteriorate if not properly stored. ஓகே, ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் கொடுத்துப்பாங்க. ரூம் டெம்பரேச்சரா, இல்லை இது வந்து ஒரு கோல்ட் டெம்பரேச்சரு, ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரிட்ஜ் டோரில் வைக்கணும், இது வந்து ரூம் டெம்பரேச்சர் இது இந்த டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக இருக்கணும், இந்த டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் இருக்கும். அது எல்லாமே இந்த ஒவ்வொரு ட்ரக் பார்க்கும்போது நமக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் தி மோனோகிராஃப் கண்டெயின் லிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இது லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மெயின் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ப்ரீஃபாக கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயின் டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஃபார்மசூட்டிக்கல் சப்ஸ்டான்ஸ் இல்லை நேம் இருக்கும். அதுக்கப்புறம் சினானிம், அதோட கெமிக்கல் நேம் இருக்கும். ஓகே, இல்லை கெமிக்கல் நேம் இல்லைன்னா ஒரு காமன் நேம், ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் ஒரு காமன் நேம் இருக்கும், அதுதான் சினானிம் சொல்கிறோம். அப்புறம் அதோட கெமிக்கல் ஃபார்முலா இல்லை மாலிகுலர் வெயிட்டு, அப்புறம் அதோட ஐயூபேக் நேம், அது எல்லாமே இருக்கும். தென் அதுக்கப்புறம் கேட்டகரி, இது என்ன கேட்டகரியில் வரும். இப்போ சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு எடுக்கும்போது இது ஆன்டாசிட், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வரும். அந்த மாதிரி ஆன்டி பாக்டீரியலா, ஆன்டி இன்ஃப்ளமெட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் டோசஸ், இது வந்து அடல்ட்டு கொடுக்கலாமா, இல்லை சைல்டு கொடுக்கலாமா, இல்லை ஓல்டேஜ் பீப்புள் கொடுக்கலாமா, அந்த மாதிரி டோசஸ் இருக்கும். தென் டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ஸ் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட், அதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷனை இது பண்ணுறதுக்காக. தென் வந்து சால்யூபிலிட்டி, பார்த்த மாதிரி தான் வெரி சால்யூபிளா, இல்லை சால்யூபிளா, வீக்லி சால்யூபிளா, ஸ்பேரிங்லி சால்யூபிள், ஸ்லைட்லி சால்யூபிள், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் தி மோனோகிராஃப் ரிட்டன் ஸ்டடி மெட்டீரியல் ஆஃப் எனி சப்ஜெக்ட். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மோனோகிராஃப் பற்றி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்ஸ்.